பேர்லாம் போடாமல் போட்டுக்கிறேன். அதில் வந்து அவங்க பேர் வேணும். நீங்க கேட்ட மூடி தேவையில்ல, பிரச்சனை பண்ண தேவையில்ல. கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்யும் புதுச்சேரி அரசாங்கம் ஸ்மார்ட் சிட்டி. நீங்க ஐயா தயவு செய்து கேட்டு நீங்க மூடி இந்த போராட்டமா ஆக்காதீங்க. முழக்கிறதுனாலயோ அதிகாரி போய் மடக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு ஒரே எண்ணம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கையில இருக்கிற எல்லா மணியும் நூற்றுக்கணக்கான மணியை தொடர்ந்தீங்கன்னா மரியாதை. நான் ஒரு சின்ன பிரச்சனை கூட பண்ண மாட்டேன். இல்லப்பா நீ மீண்டும் செய்யணும், நான் தள்ளுறதுக்கு நான் தயார். மனு கொடுக்க தான் போறோம், நீங்களே விட்டீங்கன்னா நாங்களே போயிடுவோம். முதலமைச்சரே இத்தனை பேரை பார்க்க போறாரு, ஏன் நீங்க கூட தேவையில்ல சார். நான் சின்ன ஐயா செக்யூரிட்டி ஐயா எதுக்கு ஏன் கேட்ட அதிகாரி தெரியும். சிஎம்லே போனாங்க பாருங்க சார். சார் சார் இல்லை சார். சார் 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 டெஸ்ட் பண்ணுங்க ஐயா. ஒரு நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. மேல வச்சுக்கலாம். சாலை எனக்கு 60 வயசு ஆகுதுங்க சார். நான் வந்து ஊரா போய் வரேன். நான் நாடாமங்கலம், தள்ளாறு, வந்தவாசி, போர்லூர், சேலம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், தருமபுரி, நான் வந்து எல்லா ஊருக்கும் போய் வந்தாலும் எல்லா பேருக்கும் வசதி கொடுக்குறாங்க. வீடு வாசல் எத்தனை வருஷம் இல்லை சார். எத்தனையோ ஊர்ல நான் சுத்தி பார்த்துட்டு வந்துருக்கேன். எங்க பாண்டிச்சேரி மாதிரி ஊரே கிடையாது சார். இருந்தாலும் நீங்க சல்லுக்கே இல்லை சார். இந்த பாண்டிச்சேரியில எங்களுக்கு வீடு வாசல் ஒண்ணும் இல்லை சார். நாங்களுக்கு எவ்வளவு மண் வாங்கி போடுறாங்க. 50-60 வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்கு வீடு வாசல் இல்லைங்க. 50-60 வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்கு வீடு வாசல் இல்லை. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மூர்த்தி நகர் சாலை ஓரமாகவும் கொம்பாக்கம் திருக்காஞ்சி சாலை ஓரமாகவும் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேலாக குருவிக்கார மக்கள், நரிக்குறவ மக்கள் வசிக்கிறார்கள். எண்ணற்ற சாலை விபத்துகள் அங்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது.
76 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இன்றளவும் அந்த மக்களுக்கு ஒரு இலவச மனப்பட்டா வழங்கவில்லை என்பதுதான் வேதனை அளிக்கிறது. எத்தனையோ முறை ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்தும் இதுவரை இலவச மனப்பட்டா வழங்கவில்லை. இப்பொழுது நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பாசிமணி ஊசிமணி அனைத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அணிவித்து மனு அளித்து இருக்கிறோம். விரைவாக உங்கள் அனைவருக்கும் இலவச மனப்பட்டா வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு அவர் வழங்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த நரிக்குறவ பழங்குடி மக்களை அணிதிரட்டி மாபெரும் போராட்டம் செய்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.